இன்னைக்கு ஒரு மினி விளாக் தான் பார்க்க போறோம். காலையிலே எழுந்திருச்சு சாதத்த வடிச்சாச்சு. வடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. இது காரணம் என்னன்னா, இப்பலாம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா எழுந்திரிக்கவே முடியல. காலையில எங்க வீட்டுக்காரங்க தான் 5 மணிக்கே எழுந்திருச்சு ரைஸுக்கு தண்ணியெல்லாம் வச்சு அரிசியெல்லாம் போட்டுருவாங்க. சோறு வடிக்கிறதுக்கு தான் நான் கரெக்ட்டா எழுந்திருச்சு வர்ற மாதிரி இருக்குது. முன்னாடியெல்லாம் ஒழுங்கா, அழகா வேலைய தான் பார்த்துட்டு இருப்பேன். கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிப்பேன். ஆனா, இப்பலாம் எங்க வீட்டுக்காரங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுனால கொஞ்சம் அசால்ட் ஆயிடுச்சு. அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரி கொஞ்சம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம அவங்களே எழுந்திருச்சு சோத்துக்கு தண்ணியெல்லாம் போட்டு அரிசியெல்லாம் வச்சுட்டாங்க. எழுந்திருச்சு வந்த பிறகு தான் நான் சோற வடிப்பேன். அதுக்கப்புறம் குழம்பு, கூட்டு எல்லாமே பண்ணுவேன். பையனுக்கு 7:30க்கு வீட்லருந்து கிளம்பணுமா பெரியவனுக்கு. அதனால படபடான்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஸ்டேஜனுக்கு இன்னும் கை சரியாகாததுனால இன்னும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கல. அவனுக்கு இன்னைக்கு கட்டு அவிழ்த்துட்டு அப்படியே எக்ஸ்ரே எடுத்து இன்னைக்கு அவனுக்கு மாவு கட்டு போடுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்குது. காலையிலே பையனுக்கு மட்டும்ங்கிறனால பருப்பு குழம்பு வச்சு ஒரு ஆம்லேட்டும் போட்டு அப்படியே குடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க. இந்த பருப்பு குழம்பு ரெசிபி வேணா கேளுங்க. ரொம்ப நல்லாருக்கும். சரியா? அப்படியே மீன் அண்ணே மீன் கொண்டு வந்துட்டாங்க. பூனைக்குட்டிக்கு மீனெல்லாம் குடுத்துட்டு, நான் வந்து அப்படியே சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கவும் ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே காலை சாப்பாடு பார்த்தீங்கன்னா, கோதுமை புட்டும், செவ்வாழைப்பழமும் வச்சு பெசஞ்சு சாப்பிட்டாச்சு. எக்ஸ்ரே எடுக்கணுங்கிறதுனால வீட்லயே கட்ட அவிழ்த்துட்டு அப்படியே எக்ஸ்ரே எடுக்க கிளம்பிட்டேங்க. அடுத்த வீடியோல